ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹெச்எம் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தான் செய்கிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டாச்சு. வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி அதை நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சாதனால் தக்காளி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கூடவே சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்திருக்குது. இப்போ கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது அந்த சாப்பாடு ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி கிடச்சிருச்சு நமக்கு. நான் 2 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஊற்றியாச்சு. அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே தேவையான அளவு, அந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்தேன், பாஸ்மதி அரிசி இல்லை. ஆனால் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்தது. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக அந்த கரம் மசாலா சேர்க்கும்போது நல்லா அந்த தக்காளி சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா மூடி போட்டு குக்கர் விசில் போட்டுக்கலாம். 3 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இறக்கியாச்சு. 3 விசில் வந்துருச்சு. இப்போ இறக்கியாச்சு பாருங்கள். இப்போ இதை திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஆவி பறக்க பறக்க தக்காளி சாதம் ரெடி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பளபளன்னு நல்லா ரைஸு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டையும் செம்மையாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் லஞ்ச் கட்டியாச்சு.
அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.